ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன நாள்னா March 17 குட்டாவோட பர்த்டே. பட் நான் இதை அப்லோட் பண்ண போகிறது அந்த நாளில் இல்லை, ஏன்னா எனக்கு அப்லோட் பண்ண நேரம் கிடைக்கல. ஸோ குட்டா பர்த்டே அன்றைக்கி மார்னிங் எழுந்த உடனே அவர் கிழிச்சிட்டு அவர் அழகாக அவருக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டு ரெடி ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு ஸ்கூல் கிளம்பணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ண நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த நாலு கடவுள் நம்மளுக்காக ஒரு வருடத்தை ஆசீர்வதிச்சிருக்காருன்றதுக்காக குட்டாக்கு அதை எப்படின்ட்டு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அவன் ஸ்கூலுக்கு கொடுக்க வேண்டிய ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் அவன் தான் தூக்கிட்டு வருவான்னு அவன் தூக்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஒரு வழியாக நாங்கள் ஸ்கூலுக்கும் ரீச் ஆகிட்டோம். ஸ்கூலுக்கு போகிற அந்த ரோடு பார்த்தாலே அவனுக்கு ஒரு பயம் அலறல் மாதிரி ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறமா அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடனா, அதுக்கப்புறம் ஓடி வந்தான், இங்கே ஓடி வந்தான், அங்கே ஓடி வந்தான். கொஞ்சம் நாங்கள் கூட இருக்கோன்ற இதில் இருந்தான். அப்புறம் அவங்க மேமுமே அவனுக்கு க்ரையான்ஸ் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் செட்டில் ஆயிருந்தான். அன்றைக்கி குட்டா பர்த்டே அப்போ தான் அவனுக்கு பிடிஎம்மும் கூட. ஸோ அப்படியே நாங்கள் பிடிஎம்மும் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க ஹெச்எம்எம் கூட குட்டாக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டதுக்கப்புறமா அதுவும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. இருந்தாலும் அவன் அழகிறத நிறுத்தவே இல்லை. அவங்க மேம் எப்படியோ செட்டில் பண்ணாங்க. இல்லை நீ வேண்டாம், நீ வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கண்ட்ரோல் ஆனால் அப்புறமா நாங்கள் வாங்கிட்டு வந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே கொடுத்தோம். ஒரு கிளாஸ்லேயும் போயிட்டு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்தான். ஆனால் அவன் அழுதுகிட்டே தான் கொடுத்துட்டே இருந்தான். நாங்கள் கூட இருந்தாலும் நம்மளோட குழந்தைங்களோட பர்த்டே நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம பர்த்டே எவ்வளோ நாள் நம்மளுக்கு நம்ம யோசித்து அதை செலிப்ரேட் பண்ணுவோம் தெரியாது. பட் நம்ம குழந்தைங்களோட பர்த்டே நம்மளுக்கு ஒரு வருஷம் அது எவ்வளோ வயசானாலுமே அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளாக தான் இருக்கும். ஸோ குட்டா இந்த வருஷம் 3 வயசாக இருக்குது. ஸோ ரொம்பவே நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அந்த நாள் அவன் கூட அவனை அழ வைக்கக்கூடாதுன்னு இருந்தோம். பட் ஆப்ஷனில் ஸ்கூலுக்கு போய் கொடுத்து ஆகணுன்றதுனால அதுக்கப்புறமா அவனுக்கு கொடுத்த சாக்லேட்டை வச்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். நெக்ஸ்ட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கலான்னு கிளம்பிட்டோம். ஸோ சர்ச்சுக்கு ஃபாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கலான்னு ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்கூலில் பார்த்தவன் எப்படி அழுதுட்டு இருந்தானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சர்ச்சில் இருந்தான். ஏன்னா எங்கள் சர்ச்சில் நாங்கள் கூட இருக்கோம், இங்கே விட்டுட்டு போக மாட்டோன்றது அவனுக்கு தெரியுன்றதுனால ஃபாதர் சாக்லேட் கொடுத்தாங்க. அவனுக்கு ஒன்று எனக்கு ஒன்று வாங்கிட்டான். அப்புறம் இவங்க அப்பா கொண்டு கொடுத்தாரு சாக்லேட்டை. அதை ஃபாதருக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஃபாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அப்போவும் அவன் சேட்டை பண்ணிவிட்டு அவங்க மேம் கொடுத்த அந்த க்ரையான்ஸை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா கொஞ்சம் சம்மர் டைம்ன்றதுனால குட்டாவுக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். ஜூஸ் எல்லாமே குடிச்சிட்டு இதுதான் குட்டாவோட பர்த்டே மார்னிங்காக இருந்துச்சு. இந்த மார்னிங் ஜூஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் என்னென்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பாருங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.